ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு மேடம் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில். அவர் வந்து மாநில மகளிர் ஆணையத்தில் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அது என் குழந்தைன்ட்டு டிஎன்ஏ கூட நாங்கள் எடுங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது முழுக்க போய் ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் உள்ளவே இருக்குது. உமன்ஸ் கமிஷனர் அந்த மேடம்கிட்டே வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த ரூமில் நானே கேட்டேன் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வற்புறுத்தினேன். பிகாஸ் நாளைக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா அவரும் அவரோட ஃபேமிலி சைட் மெம்பர்ஸும் வந்து வெளியே வந்து இது அவரோட குழந்தை இல்லைங்கிறத வந்து அவங்களே ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கங்கிறது மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஈவன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து எனக்கு அமிச்சாங்க, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுனால நானே வந்து அந்த மேடம் கிட்ட வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் 4 வாட்டி நான் வற்புறுத்தினேன் அந்த ரூம்குள்ளே. அவர் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி. ரங்கராஜ் வந்து இல்லை வேண்டாம், அது என் குழந்தை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, 4 செவத்துக்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாரு, வெளியே வந்து அதை டினே பண்ணுறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு உமன்ஸ் கமிஷனர் மேடமே வச்சுக்கிட்டு பேசின ஒரு விஷயத்த அவர் வெளியே வந்து இன்றைக்கி வந்து மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் பொதுவாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், நான் இன்ஸ்டாகிராமில் அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் அவரை பற்றி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னால் ஆக்சுவலி நிற்க முடியல. அந்த 15 போஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், அதில் எப்படி இருந்தார் அவர்? மிரட்டி இருந்தாரா இல்லை சிரிச்சிட்டு இருந்தாரா? அவர் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நான் வந்து மிரட்டி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம், என்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னால் வந்து அவருக்கு தான் வந்து இதாகும். ஸோ அதெல்லாம் நான் இங்கே வந்து காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஏன் அவர் வெளியே அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காருன்னு தெரியல. நான் கூட டிஎன்ஏ கூட எடுத்து தயார் தான், என் குழந்தையாக இருந்தால் நான் வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கேன். இல்லை, நான் அதை தான் சொல்கிறேங்க. அந்த ரூம்குள்ளே அவர் தான் டினை பண்ணார், டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாங்கிறத டினை பண்ணார். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன்ல, நான் வற்புறுத்தினேன் பண்ணலாம், டெஸ்ட் எடுத்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம்னு சொன்னது நான் தான். பட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே ரங்கராஜ் தான். எனக்கு வேண்டாம், அது என்னோடய குழந்தைன்னு எனக்கு தெரியுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இன்றைக்கி வெளியே வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல. சரி, ஓகே, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஓகேவா? அவரை வர சொல்லுங்கள், நம்பர் வச்சுருக்கீங்கல்ல, கால் பண்ணுங்கள், ஜாய் இங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நான் ரெடியாக இருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தப்பு பண்ணது அவர். வந்து இங்கே வந்து எடுக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூஃப் பண்ண சொல்லுங்களேன். இங்கே அவரோட குழந்த என்ஐசியூவில் இருக்குது. ஒரு அப்பா வெளியே இந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. மனசாட்சின்னு ஒன்று இல்லையா அவருக்கு? நைட் எப்படி தூக்கம் வருது அவருக்கு? இங்கே ஒரு குழந்தை துடிச்சிட்டு இருக்குங்க என்ஐசியூவில். என்னால் வந்து நான் இன்னும் ரெக்கவரே ஆகலை. எனக்கு ஆக்சுவலி இது டியூ டேட்டே கிடையாது. என்னோடய ப்ரெக்னென்சி டெலிவரி டேட் வந்து December 1 இல்லைனா நவம்பர் எண்ட்லேருந்து ரெடியாக சொன்னாங்க. அதுதான் என்னோடய டேட்டு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு ரங்கராஜ் கொடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அங்கே இங்கே நடைய விடுறாங்க, அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன். எத்தனை கேஸ் போடுவீங்க என் மேலே? தப்பு பண்ண அக்யூஸ்ட் அவர், என் மேலே கேஸை போட்டுட்ருக்கீங்க. கேஸ் மேலே கேஸ் போடுறீங்க, நான் அலையிறேன், பிரச்சனை இல்லை, நான் தப்பு பண்ணல. என்ன கேஸ் மேடம் உங்க மேலே? அதான் டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க, பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டாங்க. நானும் எல்லா ஹியரிங்க்கும் போக தான் செய்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க எனக்கு வந்து பேபி வந்து 1 month ப்ரியாராக வந்து இதாகிடுச்சு. என்ஐசியூவில் இருக்குது. பேபியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. 10 minutes ஒன்ஸ் தான் என்னை அலோவே பண்ணுறாங்க உள்ள. மாநில மகளிர் ஆணையமே ஒரு குற்றம் சாட்டு. அதான் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாருன்னா அப்புறம் என்ன இதில் அவர் வந்து இது பண்ணுறார்? அப்போ பணபலமாக அவருக்கு இல்லை பொலிட்டிக்கல் பின்னாடி வந்து இருக்கிறதுனால வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு உமன்ஸ் கமிஷனர் டிபார்ட்மெண்ட்டே வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து தப்புன்றாரு. அங்கே தான் அவர் பேசினார், அங்கே தான் அவர் எல்லாமே பண்ணினார்.
நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பிளாக்மெயில் பண்ணி பணத்துக்காக பண்ணிட்டான்னு சொல்கிறாரே. சரி ஓகே, ஏதாவது ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு வீடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ என் பேரில் ரங்கராஜ் எழுதி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்கள். இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே எனக்கு பண்ணலையே அவர். சரி நீங்கள் சொல்லுங்கங்க, காசுக்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, பங்களா வாங்கி கொடு, சொத்து வாங்கி கொடுன்னு தானே கேட்பாங்க. நான் அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வைக்கலையே அவருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அந்த BMW EMI போட்டிருக்காரு. நான் ஆடி கார் வச்சுருந்தேன், பலினோ வச்சுருந்தேன், 2 கார் வச்சுருந்தேன். 2 காரையும் கொடுக்க வச்சது அவர். வேண்டாம் நம்ம வேறு கார் வாங்கிக்கலான்னு சொன்னார். அப்போ கூட EMI வந்து உன் புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது அவர். இன்றைக்கி வந்து அந்த காசுக்காக தான் நான் இது பண்ணுறேங்கிறதா. ஏன் ஒரு மனசாட்சி கட்டத்தனமாக பேசணும்? வர சொல்லுங்கள், அவருக்கு DNA டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இங்கே தான் இருக்க போகிறேன், வர சொல்லுங்கள். இல்லை அவர் வர வரைக்கும் நான் இதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பையாக நிற்கட்டா? எவ்வளோங்க போட்டு இது பண்ணுவீங்க? உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து ஒன்று பேசுகிறார். உள்ளே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றாரு, வெளியே வந்து இன்றைக்கி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உள்ளே வந்து எனக்கு DNA டெஸ்ட்டே வேண்டாம், நான் வெளியே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாரு. இப்போ வெளியே வந்து இப்படி பேசுகிறாரு. உள்ளே வந்து என்கிட்ட மேடம் கிட்ட சொல்கிறாரு, நானும் மேடம் அவர் 3 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கிறோம். மேடமோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, 4 பேரையும் வச்சுட்டு சொல்கிறாரு, வெளியே ஃபஸ்ட் ஒய்ஃபை வச்சுட்டே சொல்கிறேன், ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க, அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ளே இன்றைக்கி இப்படி பேசின பர்சன் வெளியே வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ யாருக்காவது பயந்து அந்த மாதிரி பேசுகிறாரா? கொஞ்சம் கூட மனசாட்சி, ஈவு, இறக்கம் எதுவுமே கிடையாது. குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லை. வெளியே வந்து குழந்தையே பற்றி பேசுகிறாரு. நாளைக்கு அந்த DNA டெஸ்ட்டில் ப்ரூஃப் ஆகிட்டுனா எந்த மூஞ்சை வச்சு முழிப்பார் அந்த குழந்தை மேலே? என்னால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி நார்மல், செகண்டும் நார்மல் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து C-செக்ஷன் இன்றைக்கி ஆனதுக்கு காரணம் முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அடுத்த கட்ட மூலமாக நான் லீகலாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே லீகலாக போயிட்டுருக்கு. அவர் மேலே FIR போடுறதுக்கு உமன்ஸ் கமிஷன்லேருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. 4 செக்ஷனில் அவர் FIR போட்டு 10 years நான் பெயிலபிளாக வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவர் அதை தான் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒன்றுங்க மீடியாவுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லலாம். அவர் பிளாக்மெயில் சொல்கிறார்ல, இதில் என்ன போட்டிருக்கு? இந்த மெசேஜ் படி. ரங்கராஜ் ஹப்பி, ரங்கராஜோட ஃபோட்டோ, லவ் யூ மை பொண்டாட்டி. ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா? இவரே ஸ்டேட்மெண்ட்டில் பிளாக்மெயில்ன்றாரு. அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு. இதில் என்ன போட்டிருக்காரு? ஆஃப்டர் 12 years I got one soulmate. I don't want to lose you. Sorry for what I did. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர். எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க? இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி தானே கல்யாணம் பண்ணார். இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க? உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எல்லா ஆக்சஸையும் அவங்க எடுத்துட்டாங்க, இந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு. உள்ளே பாசமாகவும் பேசுகிறாரு, வெளியே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. எதை எடுத்துக்கணும்? ஒன்று அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நான் இத்தனை ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், இவ்வளோ வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், தப்பு பண்ணலைன்னா தைரியமாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ண சொல்லுங்கள், என்னை மீட் பண்ண சொல்லுங்களேன். தைரியம் இல்லைல்ல, இதே இடத்துல இதே அப்போல தான் நான் இருக்க போகிறேன், வர சொல்லுங்கள், மீட் பண்ண சொல்லுங்கள், DNA டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவருக்கு தான் DNA டெஸ்ட் வேணும், போக சொல்லுங்கள், ஆர்டர் வாங்க சொல்லுங்கள். டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு, மற்ற கேஸ்லாம் போடுறாருல, கோர்ட்டில் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள், DNA டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்கள். DNA டெஸ்ட்டில் 100% பாசிட்டிவாக தானே வருங்க. 2 வருஷம் குடும்பம் நடத்தின போது தெரியலையா அவருக்கு?
எல்லாமே பிளாக்மெயில் பண்ணார். அப்போ வந்து செக்ஸ் மட்டும் என்ன அவருக்கு வந்து இதுவாக வந்துருச்சா? ஏன் அதை மட்டும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறா? அப்போ அவரோட வாண்ட் அது. இன்றைக்கி இந்த குழந்தையும் கொச்சைப்படுத்துகிறாரு, என்னையும் கொச்சைப்படுத்துகிறாரு. உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வெளியே இருக்கும் போதே நான் வந்து இவங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ளே ஒரு மாதிரி பேசுகிறாரு, வெளியே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. அப்போ எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தைரியம் இல்லை. தப்பு பண்ணுவார், ஓடுவார், ஒளிவார். மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது. அவரை வந்து பாருங்கள், இதே நீங்கள் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதே மீடியா பீப்புள் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத பார்ப்பீங்க. இந்த குழந்தையோட கண்ணீர், இந்த குழந்தைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து அவர் ஒரு நாள் அனுபவிப்பார். ஸோ வந்து அவர் இன்றைக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு எல்லா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணால் அவர் என்னங்க சின்ன குழந்தையா? தெரியாமல் கேட்குறேன், அவர் என்ன சின்ன குழந்தையா? இல்லையே. 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார்ல. பிளாக்மெயில் பண்ணிட்டு போனால் அப்போவே கிளம்பி போயிருக்கணும்ல. 2 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. 2 வருஷம் இப்போ பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட எப்படிங்க 2 வருஷம் குடும்பம் நடத்த முடியும்? ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களே. கல்யாணம் பண்ணும்போது சிரிச்சிட்டுல போஸ்ட் கொடுக்குறாரு, லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு. அவ்வளோ ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸில் போஸ்ட் கொடுக்குறாரு. அவரே செல்ஃபிஸ் கிளிக் பண்ணுறாரு. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வருமா? கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும். ஒட்டுமொத்த குடும்பமாக மனசாட்சி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி, த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி எனக்கு ட்ராமா கொடுத்தாரு. போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ட்ராமா. நான் இன்னும் சிசேரியன்லேருந்து ரெக்கவர் பண்ணல. என்னால் வாக் கூட பண்ண முடியல, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் நான் வந்து உங்களையும் இது பண்ணணும், அங்கே இருக்கிற இதையும் பண்ணணும். அதாவது ஒன்றா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தப்பு பண்ணுறது அவர். தைரியமாக வெளியே வந்து பேச சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.